பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வர ஒரு குரல் இருக்குப்பா. என்னால் தாங்கவே முடியாதுப்பா அந்த குரலை படிக்கும் போதெல்லாம். அவள் பெய்யுன்னு சொன்னால் மழை பெய்யுமா? எப்படிங்க பெய்யும்? என் வாசுகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது. எங்கள் அம்மா கண்ணகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது. அதெல்லாம் மெட்டாபிசிக்ஸா? பெய் அப்படின்னோட மழை பெஞ்சிருமா? அப்படி பெஞ்சாதான் நான் மிகப்பெரிய நான் கடவுளையே தொழுது கொண்டிருக்கிறேன், வேறு எந்த தெய்வத்தையும் தொழவில்லை என்ற லேபிள் எனக்கு கிடைக்குமா? இப்படி தாத்தா சொல்வாரா? நான் மூப்பன் இல்லையா அவன்? தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யன. வீட்டில் ஒருத்தி இருக்கிறா, நல்லா படிச்சிருக்கிறா. அது முன்னால குரல் இருக்குதே, அது கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஆம்பளைங்களாம் நல்லது. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொல் காத்து சோர்விலாள் பெண். எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். சரியா? ஃப்ரெஷ்ஷாக இந்த குரல் தான் இருக்குதே. அப்போ அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது எவ்வளவு பெரிய பெண் அடிமைத்தனம். அப்படி சொல்ல இல்லை வள்ளுவன், அப்படி சொல்ல இல்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குலதெய்வத்துக்காக, உங்களுடைய சூழலுக்காக அவள் தன்னை முழுமையாக கொடுத்து தன் குலதெய்வத்தை கூட மறந்து இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் யார் தெரியுமா? நீ பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள். உங்களுக்கு வரையாவ அது அப்படித்தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி குரலை புரிந்து கொள்வதே இல்லை நாம். அவன் அறிவாளி இல்லையா? ஞானம் கிடைப்பது என்பது என்ன? வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் தோழமைகளை. இப்போ இன்னொரு குரலை சொல்றேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட, நீ என்ன சொன்ன? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். நீ ஏன் சொல்ற? நன்றி மறப்பது சொல்லிட்டல. அப்புறம் எல்லா நன்றியும் மறக்கலாம், பரவாயில்ல, எதுக்கு நீ அந்த இடத்துல கேப் விடுற? எனக்கு புரியலைங்க. அது எனக்கு வள்ளுவன் மீது கோபம் வந்தது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு. எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல, மன்னிப்பு உண்டு. ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா வார்த்தையை முடிக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற. அப்படின்னா என்ன? அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்க, உலகத்துல நீ என்ன நன்றியை வேணாலும் மறக்கலாம், தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறாரு. இன்னொரு குரல் சொல்றேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. என்ன அர்த்தம்? நீயே சொல்லு, ஏதோ சொல்ல போறல. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா? நெஞ்சுக்கு தெரிய பொய் சொல்லாத, அப்படி சொல்லிட்டேன்னா உன் நெஞ்ச உன்னை சாவடிச்சிடும். ஓகே குட். வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, நெஞ்சுக்கு தெரியாம போய் சொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே? என்ன கதிர், நியாயமான கேள்விதான். கேட்பான் அவன் கிளாஸ்ல. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த குரல் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. நல்ல குரலை படிச்சு பாருங்க, கிளியரா மூப்பன் சொன்னான். தன் நெஞ்சு அறிவது, அறிய அல்ல, அறிவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் இயல்பே அறிவது. அதனால பொய் சொல்லாத, சொல்லிட்டா சாவடிச்சிரும். அது பாருங்க, குற்றத்திற்கு தண்டனை உண்டு, மன்னிப்பு உண்டுங்க. குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த குற்ற உணர்வை எங்கன்னு போய் கழுவுவீங்க நீங்க? ரெண்டு கருத்து மட்டும் சொல்லுகிறேன், அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய். அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது. முதலில் கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா? அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது.
என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுது? இது சத்தியமா, உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா, அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிறான நெகட்டிவான உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு. இந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியாக இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமாக பயம், பிரேக் போட்டால் முட்டி பேந்துருமோன்னு. ஆனால் பஸ்ஸில் பேரல, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்போ புரியுதா? நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ, நான் விழுந்துருவீங்க. விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம். இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது. நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன். முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபனிஷதங்கள், வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், தமிழனுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் நம் வேதம். அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா? அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள். ஒரு குறள், உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குறள் தான். ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது. இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கிறோம், நாளைக்கு அந்த பத்திரிகையை நாம் திரும்ப வாசிக்க போவதில்லை. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதின 1033 குறள், ஒரு அக்ஷரம் கூட மாறல. படிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதையே படிக்கிறோமா இல்லையா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா? பொருள் தருகிறது. உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன். ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய உரையை வாசிப்பதற்கு முன்னால் 10-15 தடவை அந்த குறளை மட்டுமே தியானியுங்கள். உங்களுக்கு உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களில் இருந்து வேறு சில விளக்கங்கள் கிடைக்கக்கூடும். அல்லது அந்த உரையாசிரியர்கள் எதை குறித்து சொல்லி இருக்கிறார்களோ அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடும். பரிமேலழகர் எழுதிய பல உரையை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்க. மயிலைநாதர் மடக்குரவர் எழுதிய உரைகளின் மீது எனக்கு கவனம் அதிகம் இருக்கிறது. சாலவன் பாப்பையா வரைக்கும் எழுதியிருக்கிறார். டாக்டர் பொற்கோ வரைக்கும் எழுதியிருக்கிறார். டாக்டர் பொற்கோ அவர்கள் எழுதிய ஒரு உரை நான் அதற்கு முன்னாலும் பார்க்கல, அதுக்கு பின்னாலும் பார்க்கல. நேற்று ஒரு குறள் படித்தேன். அந்த குறளை நான் இப்பொழுது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வித்தியாசமாக உணர்ந்த குறள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள். தோன்றிர் அகுதிலார் என்ன பொருள்? இல்லை, இவ சொன்னா ஏதானும் சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க. என்ன தெரியுமா அதை சொல்லுங்க. என்னப்பா அர்த்தம்? அதான் அவர் சொல்லிட்டாரு. விளக்கம் என்ன? நாம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறதே நல்லது, அப்படி சொல்வாரா தாத்தா? அது சாத்தியமா? பிறக்கும் போதே நானும் நீயும் புகழோட பிறந்தோமா ஜீவா சார்? பிறந்துட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? அது பொய்யாது. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள், அதை நீங்க சோஷியல் மீடியால போடுறீங்க, ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள். என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர்?
மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்க்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில், இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது. இது புரிஞ்சுதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா? கொடுப்போமான்னு கேட்க. தோன்றீர் புகழோடு தோன்றுக. இல்லையா, உன்னால முடியலையா, தோன்றலின் தோன்றாமை நன்று. கன்னத்துல கல்லெறிறாங்க தாத்தா, சும்மா வந்தாளு. இன்னொரு குறள் சொல்றேன். வித்தியாசமாக நாம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மை வழிபடுத்துவது நம் இனத்திற்கான நூலான அந்த திருக்குறளாக அமையும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் எந்த உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. பல நேரங்களில் அந்த சொல் நம்மை சார்ந்து வருவதுதான் வழக்கம்தான். ஆனாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அந்த சொல்லை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் அந்த சொல்லை கடந்து போய்விடுகிறோம். மீண்டும் இறை அருளால் அந்த சொல் நம்மை வந்து சேர்வதற்கு ஒரு 30-40 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. யார் ஒருவர் இளமையிலேயே வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற அந்த வினாடியிலேயே அந்த சொல்லை பெற்றுக்கொள்கிறோமோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் போகலாம். பல்லாயிரக்கணக்கான நூல்கள் உள்ளே இருக்கின்றன. நான் பதிப்பாளர்களை கேட்டிருக்கிறேன், அது என்ன கணக்கு? ஒரு பதிப்புனா 1000 புக்கு. கேரளாலெல்லாம் 5000 10,000 போகுது. நமக்கு மட்டும் என்ன 1000 கணக்கு? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெமி சைஸில் தான் போட விடுவாங்க. ஒரு காலத்தில் க்ரௌன் சைஸ் தான் அலௌடாக இருந்தது. லைப்ரரியன் இருக்கிறீங்க, என்ன காரணம்னு அப்புறமா தெரிஞ்சதுன்னா என்ன ஒரு பெரிய அதிர்ச்சின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூலகங்களில் இருக்கக்கூடிய ரேக்குகள் இருக்குல்ல, அது அந்த சைஸ் தான். கரெக்டாக சொல்றேனா சார்? நம்ம சைஸை கூட மாற்ற முடியாதுங்க. 1000 பேர் நீங்க என்ன கணக்கு அதுன்னு சொன்னா, ஒரு மிக புத்திசாலியான ஒரு நூலகர் என்னிடத்தில் சொன்னார், மேடம் 1000 பேருக்கு நாங்க புக்கு போடல, வேற ஒருத்தருக்கு தான் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அதனால 1000 இடத்த அந்த புக்கை வைக்கிறோம். ரொம்ப நுட்பமான ஒரு பதிலாக அது இருந்தது. நானும் யோசித்து பார்க்கிறேன். கடந்த பல வருடங்களாக மேடைகளில் களமாடி கொண்டிருக்கிறேன். நான் சந்திக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் என் பேச்சை கேட்க வருகிறார்கள். என்னை போன்ற பலர் பேச்சை கேட்க வருகிறார்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? அது ஒரு பேராசை தான். இங்கே இருக்கக்கூடிய, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என் பேச்சு புரிந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை. என் ஆசையெல்லாம், என் பேராசையெல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்களில் யாரேனும் ஒருவருக்கு அது புரிந்து போனால், ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தால், அதுவே என்னுடைய இந்த கடுமையான பயணத்திற்கான பேச்சிற்கான ஒரு விளைச்சலாக அமையும் என்பதற்காக நான் இறைவனிடத்தில் கேட்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது தெரியுமா? இந்த வினாடியை அனுபவிக்க நமக்கு தெரிவதே இல்லை. எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுக்கணும். நாம யாருக்கு போட்டு காட்ட? நினைவலைகளை விடவா மிக முக்கியமானது நம்முடைய இந்த அலைபேசியில் நாம் வைக்கக்கூடிய அந்த புகைப்படங்களோ அந்த காணொளிகளோ? நான் ஒரு நாள் அப்படித்தான் குற்றாலம் போயிருந்தேன், தென்காசி பேசுறதுக்கு. குற்றாலத்தில் தண்ணி விழுது, போய் குளிக்கலான்னு நாங்கள் தோழியர்கள் வந்திருந்தாங்க. குளிக்கிறதுக்காக போனோம். போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமான நீர்வீழ்ச்சி. குளிக்கிறதுக்கு நான் நெருங்குகிறேன். அப்போ ஒரு 4 பேர் வந்தாங்க. தள்ளுங்க 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 தள்ளிட்டோம். 4 பேர் அப்படியே நின்று செல்ஃபி எடுத்தானுங்க. குளிக்காம போயிட்டாங்க. செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தை பதிவு செய்து என்ன செய்ய போகிறீர்கள்? மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை.
எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற துடிக்கின்ற பொழுதுதான் அந்த வினாடியில் நிகழ்ந்து போகின்ற அந்த வினாடியில் நம்மை வந்து சேரக்கூடிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை இழந்து போகிறோம்.